இந்த கம்பெனி பற்றி இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை. பேசாததுக்கான காரணம் என்னன்னா, இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப 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 ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்துச்சு. ரூ. 1 2 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரூ. 500 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய க்ரோத்தை பார்க்கும்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வர்றேன். அது என்னென்னா, மாதம் மாதம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பென்னி ஸ்டாக்கில் சும்மா ஒரு ரூ. 500 போட்டு வைக்கலாம். ரூ. 1 ஷேரை வந்து ரூ. 500 ஷேர் வாங்கலாம்ல. ரூ. 500 போட்டு வைப்போம். போட்டு வச்சுட்டு ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி 100 200 அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு மல்டிபேக்கிறது போனால் போகுது. ரூ. 500 தானே, போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெசல்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ரீஃபிட் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் ரிக்ஸ், ஹெவி இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. ஓகே, ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை இந்த கம்பெனி பண்ணுது. இந்த கம்பெனியுடைய 2025 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 7 crore தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 108 crore மைனஸில் போயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 1536% மைனஸில் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 181 கோடி மைனஸில் இருக்குது. அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனில் வந்து 31 கோடி மைனஸில் தான் ப்ராஃபிட், அதாவது லாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி திடீர்னு ஸ்கை ராக்கெட்டில் போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஐஹெச்சி அப்படிங்கிற ஒரு டச் கம்பெனி, யூரோப்பியன் ஆஃப்ஷோர் அண்ட் ஆயில் கேஸ் வெசலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி தான் லீடர்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி. அவங்க கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க.